ஒரு சாதாரண பர்சன், அப்படி பிறந்தவன், அப்படி இருந்து உருவானவன், இதுவே என் வாழ்க்கையில பெரிய சாதனை, எப்படியோ இழுத்துறனே. சும்மா இப்ப நான் 20 ஹோட்டல் நடத்துறேன், 2000 ஹோட்டல் ஆனா நல்லா இருக்கும், ஒரு 10,000 ஹோட்டல மாத்தலாம்னு உட்காந்து யோசிப்போம். அப்படியே 2000 ஆகுதான்னு பார்ப்போம். நடக்காது. இப்ப 20 ஹோட்டல்ல இருந்து அடுத்த நிலைக்கு நான் என்ன பண்ணணும்? இமீடியட் ஸ்டெப்ஸ் என்ன? இதுல சில ஸ்டெப்ஸ் எடுத்தா ஷூர் சக்சஸ், சில ஸ்டெப்ஸ் எடுத்தா ஒருவேளை வந்தாலும் வரலாம், போனாலும் போகலாம். இந்த மாதிரி ரிஸ்க், இதை எல்லாத்தையும் உட்காந்து எழுதணும். கண் முன்னால் இதையெல்லாம் இருக்கணும். என் மைண்ட்ல திங்க் பண்ணி நோட் பண்ணி வச்சுப்பேன் சாமி, தருதரமே. அது மனசுல எல்லாம் எழுதி வச்சீங்கன்னா 1000 மெசேஜோட இது ஒண்ணு போயிடும், காணாம போயிடும். எழுதி வைக்கணும். மனசுல எழுதுறது தண்ணியில எழுதுறதை விட மோசமானது. சுனாமி வர்ற கடல்ல எழுதுறதுக்கு சமம் உங்க மனசுல எழுதி வைக்கிறது. உங்க கோல்ஸ், இன்டென்ஷன்ஸ் டீடைலா உங்க விஷன், மிஷன் ஸ்பெல் பண்ணப்படணும். வார்த்தைகளாலே முதலில் வடிவமைக்கப்பட வேண்டும், வடிக்கப்பட வேண்டும். அது எழுத்தாக பேப்பர்ல வரணும். பொறுமையோடு உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நீங்கள் வடிவமைத்து சிந்தித்து எழுத வேண்டும். இல்லைன்னா அப்படியே உங்க எனர்ஜி டிசிபேட் ஆகி அப்படியே காணாம போயிடுவீங்க.